இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை யார் இதுல கலந்துக்க சொன்னா? யாரு சொல்லணும்? நானே தான் கலந்துக்கிட்டேன். ஏன் இப்படி பண்ற? உன் காசுல சேலை வாங்கி கொடுன்னு சொன்னா உடனே இங்க வந்து தங்கச்சின்னு வாங்கி கொடுக்க போட்டியில கலந்துக்குவியா? அப்புறம் கலந்துக்க மாட்டாங்க. என்னாலையும் சொந்தமா ஒரு விஷயத்த செய்ய முடியும்னு காட்டணும்ல. எனக்கு ரோஷம் கொஞ்சம் ஜாஸ்தி. எப்பா ரோஷக்காரா, நான் சொன்னது தப்புதான். எனக்கு செயின் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இது இதோட விட்டுரு. நீ விளையாடின வரைக்கும் போதும். போட்டியில இருந்து வெளியே வந்துரு. ஏய், நான் விளையாடுறியா? அது எப்படி அப்படியே வெளியே வர முடியும்? அதெல்லாம் முடியாது. என்ன செய்யுது? இப்பதானே முதல் ரவுண்டே முடிஞ்சிருக்கு. என்னை பத்தி இப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது ரவுண்ட்ல அவனை ஓட ஓட விரட்டிட்டு செயினை வாங்கிட்டு போறேன். வேடிக்கை மட்டும் பாரு. கொஞ்சம் சொல்றத கேளுடா. போட்டியெல்லாம் வேண்டாம், வெளியே வந்துரு. கர்ணா, இந்த எதுக்கு சொல்றான்னு தெரியுதா உனக்கு? அண்ணே, எனக்கு என்ன தெரியும்? இவ என்னைக்கு என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லியிருக்கா. நான் சொல்றேன் கர்ணா, அவளுக்கு ஏதோ கனவு வந்துச்சான். கனவுல சித்தர் வந்தாரா, அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னாரா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எப்பவுமே பதட்டமாவே இருக்காடா. அவ பதட்டப்படுறது இல்லாம என்னையும் பதட்டத்திலேயே வச்சிருக்காடா. அதுக்குதான் இப்படிலாம் சொல்றாளா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த கருணாவை ஜெயிக்க இனிமே ஒருத்தன் பிறந்துதான் வரணும். ஆமா சிஸ்டர், என்ன பண்ணாலும் ஜெயிக்காம வரமாட்டான்னு தான் சொன்னேன். அப்படித்தானே? அதெல்லாம் எதுக்கு? முதல் ரவுண்டு மாதிரி ரெண்டாவது ரவுண்ட்லாம் இருக்காது. முதல் 5 நிமிஷத்துலயே அவன் நெத்தியில பொட்டு வச்சு அவனை அடிச்சு அப்படியே வெளியே தள்ளிடுவேன். கைத்தட்ட ரெடியா இரு. திவ்யாக்கா இருக்காங்களே, அக்கா முன்னாடி எப்படி அவர்கிட்ட பேசுறது? நீ கலக்கிட்ட திரு. அப்படியே நீ காலேஜ்ல விளையாடினத பார்த்த மாதிரி இருந்தது. இன்னும் இந்த கேம் உன்கிட்ட அப்படியே இருக்கு. கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல நீ தான் ஜெயிப்ப. மறந்துடாத, நல்லா விளையாட திரு. நெத்தி பொட்டுல கரெக்டா பொட்டு வச்சிரு. நீ ஜெயிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். நான் போய் உனக்கு இளநீ கொண்டு வரேன். ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல? நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. இந்த போட்டியில நீங்க விளையாட வேண்டாம். என்ன வளர்ற? இல்லங்க, கோச்சிக்காதீங்க. நான் சொல்றத கொஞ்சம். என் உயிருக்கு ஆபத்து இருக்கு அதானே? வீடு மாதிரி எங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என் உயிருக்கு ஆபத்து அதுன்னு சொல்லிட்டு இருக்க. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இல்லங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எதையுமே இப்ப கேக்குற மைண்ட் செட்ல இல்ல. செம்ம கோவத்துல இருக்கேன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. ஐயோ, அவனை அடிச்சு ஓட விட்டுட்டு தான் வருவேன். என்னெல்லாம் பண்ணிருக்காம, போன்ல என்னென்னலாம் பேசினா அவனை சும்மா விடுறதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ரெண்டாவது சுற்று ஆரம்பிக்க போதும்பா. இறுதி சுற்று. எப்பா கர்ணாதிரு, உள்ள களத்துக்குள்ள வாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. நீயே பார்க்க தான் போற அவனை எப்படி ஓட விடுறேன்னு. ஐயோ, எங்க சொன்ன கேளுங்க. என்ன சொன்னாலும் காதுலயே வாங்கிக்க மாட்டாங்கக்கா.